சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் நடந்த 1-on-1 ரவுண்டில் அபிஷேகா பாடினதை பார்த்துட்டு சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான பட்டத்தை அபிஷேகாவுக்கு கொடுத்துருக்காரு. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஒட்டுமொத்த அரங்கமும் ஒரு மிகப்பெரிய கைத்தறல அபிஷேகாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு வாரமும் ஒரு தீம் அடிப்படையில் போட்டியாளர்கள் பாடி வந்துட்டு இருக்காங்க. கடந்த வாரம் நடந்த 1-on-1 ரவுண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் அக்ஷித் நிருப்பமும் அபிஷேகாவும் பேட்டில் மோதினாங்க. ஆட்டி வைத்தால் யாரோ அப்படிங்கிற பாட்டை அக்ஷித்தும், ராசாவே உன்னை நம்பி அப்படிங்கிற பாட்டை அபிஷேகாவும் பாடினாங்க. இந்த 2 பேர்ல யாருக்கு கோல்டன் கொடுக்கறது, யாருக்கு மெஜாரிட்டி ஓட்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஒரு வழியா இந்த 2 பேருக்குமே கோல்டன் கொடுத்தாகணும், வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அறிவிச்சிட்டாரு. இதுல 10ஆவதுக்கு ஒரு ஜட்ஜஸும் அபிஷேகாவையும் அக்ஷித்தையும் புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அக்ஷித் ஒரு வாரமும் அந்த கன்சிஸ்டன்சியோட தொடர்ந்து பாடிட்டே வந்துட்டு இருக்கான், கண்டிப்பா நீ ஃபினால் வரைக்கும் போயிடுவ அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா அபிஷேகாவுக்கு ஜட்ஜஸ் கொடுத்துடைய கமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். அபிஷேகாவுக்கு கோல்டன் கொடுத்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு ஸ்ரீனிவாஸ் ஒரு காரணத்தை அழுத்தி சொல்லியிருக்காரு. அபிஷேகா எந்த ஜானர்ல பாட்டை கொடுத்தாலும் அடிச்சு தூள் கிடப்பிடுறமா. ஃபோக் சாங், திருவிழா ரவுண்டு, மெலடி சாங், டிவோஷன் ரவுண்டு, எந்த ரவுண்டில் என்ன பாட்டு கொடுத்தாலும் அடிச்சு தூள் கிளப்புற. நீ ஒரு சகலகலா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாராம். சகலகலா அப்படின்னா எல்லா விதமான பாடல்களையும் எல்லா ஜானர்லையும் பாடுற அப்படிங்கிறத அவர் ஓப்பனாக தெரிவிச்சிட்டாரு. இதுதான் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அபிஷேகாவை பார்த்து சொன்ன அந்த ஒரு வார்த்தை. அதை கேள்விப்பட்டு ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்து போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் அபிஷேகாவுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அபிஷேகா அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆன் பண்ணி போகிறதுக்கான ஒரு உத்வேகத்தை அது ஏற்படுத்தும். ஒரு வாரமும் அபிஷேகா எல்லா வாரமும் கோல்டன் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க கோல்டன் வாங்காத வாரம் அப்படின்னா நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு பாடல்களையும் ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டும் எஃபர்ட் போட்டும் பாடுறாங்க. அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு எஃபர்ட்டை போட்டு அக்ஷித்தும் பாடியிருக்காரு. ஒருவேளை அன்னைக்கு அவரு கொஞ்சம் சுமாராக பாடிந்தார்னா அபிஷேகாவுக்கு மட்டும்தான் அன்னைக்கு கோல்டன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுக்கு அபிஷேகா இடம் கொடுக்கல. இப்போ ஒரு வழியா அபிஷேகாவுக்கு சிங்கர் ஸ்ரீனிவாஸ் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சகலகலா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அவங்க ரொம்ப பெரிய விஷயம் பார்ப்பாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தனுஷ் அவரோட கர திரைப்படத்துக்கான முன்பதிவு வசூல் எவ்வளோ அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. போர் தொழில் திரைப்படத்து மூலயமா தமிழ் சினிமாவில் இயக்குனர் அறிமுகமானவர் தான் விக்னேஷ் ராஜா. முதல் படத்திலேயே தான் எப்படிப்பட்ட ஒரு தரமான படத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தமிழ் சினிமா காமிச்சிட்டாரு. இவர் இயக்கத்தில் 2வது அவரோட திரைப்படம் தான் கரை. வேல்ஸ் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய இந்த படத்தில் தனுஷ், மமிதா பைஜு, கே.எஸ். ரவிக்குமார்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர படம் நடிச்சிருக்காங்க. பிரம்மாண்ட பட்ஜெட் எடுக்கக்கூடிய திரைப்படம் வரப்போற 30ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது. பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய இந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பவே இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது வரைக்கும் கர திரைப்படம் முன்பதிவுல மட்டும் 1 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சொல்ல போனா இது திரைப்படத்தை கிடைச்சக்கூடிய நல்ல ஓப்பனிங். முன்பதிவுலேயே 1 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குன்னா திரைப்படம் ரிலீஸ் ஆனா எவ்வளவு வசூல் செய்யும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. நீங்க யாரெல்லாம் கர திரைப்படத்துக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.